எங்க அப்பாவுக்கு நாங்கள் 9 ஆண்கள். ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது நான் ஒருவன் மட்டும்தான். 8 சகோதரர்கள் என்னோடு கூட பிறந்தவர்கள் மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, சாபம் பாவம் என்றால் என்னவென்று அறியாமலே எங்க குடும்பம் அப்படியே இருந்தது. அப்படி நாங்கள் 9 பேருக்கு ஒருவன் மாத்திரம் இருந்தபடினாலே என்னுடைய தாயும் தகப்பனும் எங்க ஊரு பக்கத்திலே இருக்கிற சாமி தோப்பு என்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு போய் காது குத்தி மூக்கு பூரி நாராயண வடிவு என்று பெயரிட்டு என்னை செல்லமாக வளர்த்தார்கள். 9 ஆண்களுக்கு நான் மட்டும் இருந்தபடினால் செல்லமா வளர்க்கப்பட்டதுனால ஊதாரித்தனமாக நான் வாழ்ந்தேன். வேதத்தை வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போமா? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாரராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஆண்டவருடைய சீசர்கள் 12 பேர். ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவருடைய வயசு 33 வயசு. 3 வருஷம் ஊழியத்திலே கயவர்களாலே பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்குள்ளே ஒரு சீசன் காட்டி கொடுத்து யூதாஸ் காரியத்து மரித்தும் போனான். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த சீசர்களுக்கு தரிசனமாகி 40 நாட்கள் அவரோடு வாழ்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆலோசனை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.